பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருப்யோ நமகா. ஸ்ரீமத் தீபலக்ஷ்மி தேவியை நமகா. கார்த்திகை மாதம் என்பது தீயின் ஒளி, பக்தியின் ஒளி, செல்வச் செழிப்பின் ஒளி நிரம்பிய புனிதமான மாதம். இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை நாளில் நம் இல்லங்களில் ஏற்றப்படும் சிறிய தீபமே தீபலக்ஷ்மி எனும் மங்களம் தரும் தேவியின் ரூபமாக கருதப்படுகிறது. தீபம் எங்கே ஏற்றப்படுகிறதோ அங்கு தாரித்ரியம் விலகும், மனக்குழப்பம் நீங்கும், வீட்டில் அமைதி, அழகு, செழிப்பு பெருகும், குடும்பத்திற்கு பாக்கியம், நல்ல சக்தி, தெய்வீக ஒளி இறங்கும். இன்று நாம் ஜெபிக்கப் போகும் தீபலக்ஷ்மி ஸ்தோத்திரம் விசேடமாக கார்த்திகை வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் செய்ய மிக மிக புண்ணியமானது. இந்த ஸ்தோத்திரத்தின் ஜபம் வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சத்தை நிலைநாட்டுகிறது, தீய சக்திகளை முழுமையாக அகற்றுகிறது, வீட்டை ஒளிமயமான புண்ணிய தலமாக மாற்றுகிறது, மனதில் ஆனந்தம், நிம்மதி, பக்தி ஆகியவற்றை நிரப்புகிறது. அனைவரின் இல்லங்களிலும் இன்று ஏற்றப்பட்டுள்ள இந்த தெய்வீக தீபத்தின் முன் மனதை அமைதியாக்கி பக்தி பரிபூரணமாய் தியானித்து இப்போது நாம் தீபலக்ஷ்மி ஸ்தோத்திரம் மற்றும் மந்திர ஜபம் தொடங்குவோம். ஓம் ஹ்ரீம் தீபலக்ஷ்மி நமக. தீபலக்ஷ்மி மந்திரம். முக்கிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் தீபலக்ஷ்மி நமக. வாழ்வு, வளம், பாக்கியம் தரும் மந்திரம் ஓம் தீபஜோதிர் நமஸ்தே நமக. வீட்டில் ஒளி, அகில செழிப்பு தரும் மந்திரம் ஓம் ஜோதிர்மயி லக்ஷ்மி தேவியை நமக. தீபலக்ஷ்மி ஸ்தோத்திரம் ஓம் தீபாலக்ஷ்மி நமஸ்துத்யை நமஸ்தே கருணாநிதே நமஸ்தே புவனே கௌரி நமஸ்தே வரதாயினி சுப்ரவே சுபதாத்ரி துவம் சுபானாம் சம்பிரததாயினி தீபஜோதிர்மயி நித்யம் பாவய மம சந்நிதே. மகாலக்ஷ்மி மகாதேவி மகாமாயி சனாதனி தீபரூபணே தேவி பிரச்சோதய மம மனம். தீபஸ்மிதே தீபதிவ்யே தீபசம்பன்ன தீபதே தீபாலக்ஷ்மி பரம் ஜோதி பாவய பாவய சுப்ரதே. தீபலக்ஷ்மி திவ்ய ஸ்துதி ஓம் ஜோதிர் ஜகன்மாதா தீபாலக்ஷ்மி நமோஸ்துதே. தீபமேதே திகம்பாவம் தீபமேதே பரம் வபுஹு. யஸ்யா ஜோதி பரம் நித்யம் யஸ்யா பாவோ ஹ்யனுத்தமஹ. தெய்வி தீபாலக்ஷ்மி தேவி பாவய பாவய மே மனம். दीपसंधान संयुक्ते दीपराजनी दीपते दीपभावे महालक्ष्मी पालय मां च दिव्यते. अंतर्दीपे बहिर्दीपे सर्वदा प्रकटे द्वये त्वं प्रकाशय मे हृदयं दीपालक्ष्मी நமோஸ்துதே. இது தீபத்தை தெய்வீக ரூபமாக தியானித்து சொல்லப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த தீபலக்ஷ்மி ஸ்துதி. கார்த்திகை வெள்ளிக்கிழமைக்கு ஏற்ற 16 நாமாவளி. ஓம் தீபலக்ஷ்மி நமக. ஓம் ஜோதிர்மயை நமக. ஓம் திவ்ய தீபரூபிண்யை நமக. ஓம் மங்களதாயை நமக. ஓம் தாரித்ர்யநாசின்யை நமக. ஓம் சுபப்பிரதாயை நமக. ஓம் வரப்பிரதாயை நமக. ஓம் ஸ்ரீமத்யை நமக. ஓம் விஷ்ணுபத்ன்யை நமக. ஓம் ஹரிப்ரியாயை நமக. ஓம் சுபலக்ஷ்மி நமக. ஓம் தேஜோமயை நமக. ஓம் அனந்தபாக்யதாயை நமக. ஓம் அகிலமங்களதாயை நமக. ஓம் கீர்த்திதாயை நமக. ஓம் சர்வாபீஷ்டப்பிரதாயை நமக. ஓம் தீபலக்ஷ்மியை நமக இத்யர்ச்சனம் சமர்ப்பயாமி. நைவேத்யம் ஓம் அன்னபூர்ணே சதானந்தே திவ்ய தீபஸ்வரூபிணி மயா நீதம் நைவேத்யம் த்வம் கிருஹாண பரமேஸ்வரி. ஹாரதி ज्योतिर्मयी जगन्माता मंगला लक्ष्मी शुभान्विता हरदे तुरिदं नित्यं भावय भावय दीपते।
இவ்வாறு தீபலட்சுமி ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் ஜெபித்த நம் அனைவருக்கும் தெய்வீக ஒளியாய் லக்ஷ்மி தேவியின் அருள் என்றும் பொழியட்டும். இந்த ஸ்தோத்திரத்தை ஒவ்வொரு கார்த்திகை வெள்ளிக்கிழமையும் ஜபிப்பதால் வீட்டில் நித்திய செழிப்பு நிலை கொள்ளும், அடுக்கடுக்கான தடைகள் அகலும், உழைப்பில் பலன் கிட்டும், மனதில் தீய எண்ணங்கள் நீங்கும், பாக்கியமும் வளமும் நிரம்பும். தீப ஒளியைப் போன்றே நம் வாழ்க்கை ஒவ்வொரு தருணமும் பிரகாசிக்கட்டும். நம் அனைவரின் இல்லத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் அகன்றும் நின்றும் என்றும் நிலைக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.